delivering smiles all around the professional careers. Reach us to reach them. உங்க கரண்ட் பில் ஏறிட்டே போகுதா? கவலை விடுங்க. 100% ஈஸி கிரேட் காப்பர்ல தயாரிக்கப்பட்ட லெவிட் வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸை பயன்படுத்தி உங்க கரண்ட் பில்லை மிச்சப்படுத்துங்க. என்றென்றும் நம்பிக்கையுடன் லெவிட் கேபிள்ஸ் அண்ட் வயர்ஸ். ஆனா அப்படி பார்த்தா எல்லா கட்சியுமே இப்போ காசு கொடுக்குறாங்க. இது தாவேக்காவை மட்டும் குறை சொல்றதுக்கு என்ன இருக்கு? நார்மலாக பேசி வர வைக்கிறது வேற, அனிட்ரா பண்ணி பிளாக்மெயில் பண்ணி இப்படி தூக்குறல, அது அயோக்கியத்தனம்னு சொல்கிறேன் நான். ஒரு சேனலில் செல்வகுமார்னு ஒரு பெரிய ஜேர்னலிஸ்ட்டு, அவர் வந்து கம்ப்ளீட்டாக இப்போ வாய்ஸ் ஆஃப் காமன் போயிடுறாரு. அவரோட இன்ஃப்ளூயன்ஸில் தான் ஃபெலிக்ஸ் உள்ளே போகிறாரு, நாஞ்சில் சம்பத் உள்ளே போகிறாரு, முக்கியமான ஜேர்னலிஸ்ட் எல்லாரையுமே உள்ளே தூக்கி போடுறாங்க. லோகேஷ் யார், அனந்தஜித் யார்? அனந்தஜித் முதல்ல வந்து சோசியல் மீடியாலே இல்லைங்க, சோசியல் மீடியாலே இல்லை அவன். அப்போ விஜய் கட்சிக்காக உரிமையில பேசுவாங்க. என்ன வாடா போடாமல் ஜாலியாக பேசுவார். நான் ஒரு அண்ணனை உரிமையாக பேசுகிறேன், என்ன நம்பர் சேட் வேணால் காட்டும், ஓப்பனாக காட்டுவேன். இல்லைங்க இப்போ நேர்காணல் தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள் லைலாமணி அடுத்து சிறப்பு கிளாஸ் எடுப்பார், அவர் எடுப்பார் பாருங்கன்னு அவர் எடுத்து வைப்பாங்க. அப்புறம் ராஜ்மோகன் ஒரு கிளாஸு. ஆனால் இது வேறையாக மாறி இருக்குது. இப்போ நீங்கள் காமேஷ் மாதிரியோ இல்லை வேறு 2-3 பேர் மாதிரிலாம் போட்டு அடின்னு அடிப்பாங்க. அடிக்கிறதுலாம் அவங்க ட்ரோல் மெட்டீரியல் ஆவாங்க. எதுக்காக ஆகுவாங்க? எதுக்காக போய் வாழ்க்கைன்னு அசிங்கப்படணும்? ரீச்சுக்காக. ஆமாம், இது எதை நான் என்னோடய மோட்டிவ் என்னன்னா, இந்த ஜேர்னலிஸ்ட்டுகளை காப்பாற்றுறது. HiQE Campus Neat Crash 2026 Revision Attack. எங்க டீச்சர்ஸ் உங்க டைம்ல இந்தியா ரேட்ல. உடனே ஜாயின் பண்ணுங்க. வெறும் ரூபாய் 4720 மட்டுமே. ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து நான் ஒரு 3 வாரம் முன்னாடி, எனக்கு தெரிஞ்சு 1 வாரம் ஆயிடுச்சு, ஒரு யூடியூப் சேனலுக்கு போயிட்டு பேட்டி கொடுக்குறேன். இப்போ அவர் என்கிட்ட சொன்னார், நான் தாவேக்கா என்ன கூப்பிட்டாங்கங்க, ஒரு யூனிட்டே இருந்தாங்க, நான் வேணான்ட்டேன். வேணாம், எனக்கு ஏன் கொடுக்குற, எனக்கு வேணாம் அப்படின்லாம் சொன்னார். இதே மாடுலேஷனு. அப்போ பரவாயில்ல, நல்ல மனுஷனாக இருக்கானே சார், அங்கே டீ குடிக்க போகலாம் அப்படின்னு போய் டீ குடிச்சிட்டு வந்துட்டேன். கடைசியில் விசாரித்தா தலைவருக்கு மாதம் 1 லட்சம் ஓடுது. அப்போ நான் ஒரு அண்ணனுக்கு ஃபோன் அடித்து, ஏன்னா இது உண்மையான்னு மட்டும் கேளுங்க, ஏன்னா போன வாரம் தான் அந்த ஆளை பார்த்துட்டு வந்தேன், கேளுங்கன்னா அந்த ஆள் உடனே அவருக்கு ஃபோன் அடிக்கிறாரு. அவர் வந்து சொல்கிறாரு, அவர்கிட்ட இவர் சொல்கிறாரு, அண்ணே இது வெளியே தெரிஞ்சு அசிங்கமாயிருமானே, நான் வேணால் திரும்ப கொடுத்துருவானே, ஏன்னா இனிமேல் வாங்காமல் இருக்குவானேன்னு அவர் சொல்லியிருக்காரு. எனக்கு தலையை சுற்றிடுச்சு, என்னென்ன சொல்கிற, இந்த சின்ன பையனானே அப்படின்னு. ஆனால் அந்த சின்ன பையனுக்கு 3 கட்சியிலேருந்து காசு போகுது, ஏடிஎம்கே டிஎம்கே. இப்போ ஒரு ஐடியாலஜியாக இருக்க, உனக்கு பொருளாதார ரீதியாக இன்னும் உதவி செஞ்சால் நீ இன்னும் நல்லா வேலை செய்வ அப்படின்னா உனக்கு பார்ட்டிலேருந்து நீ காசை வாங்கிக்க, அந்த கட்சிக்காக வேலை செய். ஆனால் எல்லா கட்சியிலையும் வேலை செய்யறீ, ஏதாவது ஒருத்தனுக்கு அது உண்மையாக இருக்கணும்ல. அப்படி நடக்குது, எல்லா கட்சியிலேருந்து காசு வாங்கிக்கிறாங்க. நான் இப்போ சொன்ன அந்த நபர் 3 கட்சியிலேருந்து வாங்குறாரு. ஆனால் அப்படி பார்த்தா எல்லா கட்சியுமே இப்போ காசு கொடுக்குறாங்க. இது தாவேக்காவை மட்டும் குறை சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? அதாவது இப்போ நான் ஒரு விஜய் கண்ணி, நான் வந்து சமூக வலைதளங்கள் இயங்கணும், எனக்கு பொருளாதார ரீதியாக எனக்கு காசு இல்லை அப்படின்னா அது எனக்கு உதவி செஞ்சிச்சுன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நான் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் பார்ட்டியோ இல்லை வந்து இடது சிந்தனையில் இருக்க ஒரு கட்சியோட ஒரு கொள்கையாலோ ஒரு ஆளாக பேசிக்கிட்டு இருக்கேன், ஆனால் விஜய்க்கு எதிராக பேசுகிறேன், என்ன காசு கொடுத்து வாங்குச்சுன்னா அது தப்பு. 2த்துக்கு வித்தியாசம் புரியுதில்ல? இப்போ அவரோட ஐடியாலஜியாக பேசுகிற எனக்கு நீ எனக்கு பொருளாதார ரீதியாக உதவி செஞ்சேன்னா ஓகே, நான் உனக்கு எதிர்மறையாக பேசிகிட்டு இருக்கேன், இன்னையிலேருந்து நீ அப்படி பேசாத, இப்படி வந்து பேசுன்னு சொல்கிறது அயோக்கியத்தனம் இல்லைன்னு கேட்குறேன். பட் ஒரு ஃபேக்ட் என்னன்னா எல்லா கட்சியும் காசு கொடுக்குறாங்க, எல்லா கட்சியும் கொடுக்குறாங்க. அது யார் கொடுத்தாலும் நான் வந்து அவங்க பொருளாதார ரீதியாக அவங்க முன்னேறட்டும், அதெல்லாம் நான் வாழ்த்துலாம், ஒன்றும் அது எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே, நீ வந்து இது கூட தப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, இவ்வளோ நாள் நீ அவனுக்காக பேசிகிட்டு இருந்த, இனிமேல் எனக்கு பேசு அப்படின்னு பேசுறது கூட எனக்கு தெரிஞ்சு இப்போ எல்லாமே அது சாதாரணமான ஆயிடுச்சு. அப்படி கருத்து மாற்றிக்கிட்டவங்களும் இருக்காங்க. இப்போ நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஹனிட்ரா பண்ணி நீ தூக்குறல, நீ நார்மலாக பேசி வர வைக்கிறது வேற, ஹனிட்ரா பண்ணி பிளாக்மெயில் பண்ணி இப்படி தூக்குறல, அது அயோக்கியத்தனம்னு சொல்கிறேன் நான். அது அயோக்கியத்தனம், அதை பண்ண முடியாது. அப்போ இந்த இன்னொரு சேனலில் செல்வகுமார்னு ஒரு பெரிய ஜேர்னலிஸ்ட்டு, அவர் வந்து கம்ப்ளீட்டாக இப்போ வாய்ஸ் ஆஃப் காமன் போயிடுறாரு. அவரோட இன்ஃப்ளூயன்ஸில் தான் ஃபெலிக்ஸ் உள்ளே போகிறாரு, நாஞ்சில் சம்பத் உள்ளே போகிறாரு, முக்கியமான ஜேர்னலிஸ்ட் எல்லாரையுமே உள்ளே தூக்கி போடுறாங்க. யாரெல்லாம் ரொம்ப ஆக்டிவான ஜேர்னலிஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்க எல்லாரையுமே ஸ்போக் பர்சனாக மாற்றுறாங்க. ஒரு ஊடகம் வந்து மெயின் ஸ்ட்ரீம் வந்து ஊடகம் வந்து ஒரு டிபேட் ஷோ நடத்துது அப்படின்னா திடீர்னு ஒரு முகத்தை பார்ப்பீங்க, அவன் தாவேக்கான்னு சொல்லுவாங்க. நமக்கு சந்தேகமாக இருக்கும், இப்போ சரி தாவேக்கா விடுங்க, பாஜக ரொம்ப பழமையான கட்சி, திடீர்னு ஒரு முகம் புதுசாக இருக்கும், பாஜக ஆதரவாளர், வலதுசாரி, இந்துக்களின் பாதுகாவலர், இல்லைன்னா இப்படி ஏதாவது ஒரு வித்தியாசமான பேரில் வந்து உட்காருவாங்க, யாருன்னே தெரியாது அவங்க.
யாரா அவங்க அப்படின்னு. பாத்திர கடை வச்சுருக்க ஒருத்தரெல்லாம் உட்கார வச்சுருக்காங்க. பாத்திர கடை வச்சுருக்காரு அவர். ஐயா நீங்கள் இன்றைக்கி ஒரு இவர் போகலை, எஸ்பி போகலை, நீங்கள் வேணால் போயிடுறீங்களான்னா அவரெல்லாம் உட்கார வச்சுருக்காங்க பாஜக அப்படின்னு என்கிட்ட ஒருத்தர் ஓப்பனாகவே சொன்னார். அவர் பேர் திருப்பதி சம்திங் ஏதோ ஒன்று வரும், சரிங்களா? அவர் உட்கார வச்சுருக்காங்க. அப்போ அதே தான் இங்கேயும் நடக்குது. நீங்கள் வந்து ரமேஷ் யார், லோகேஷ் யார், அனந்தஜித் யார்? அனந்தஜித் முதல்ல வந்து சோசியல் மீடியாலே இல்லைங்க, சோசியல் மீடியாலே இல்லை அவன். அப்போ விஜய் கட்சிக்காக உரிமையில பேச வேண்டாம். என்ன வாடா போடாம ஜாலியாக பேசுவார். நான் ஒரு அண்ணனை உரிமையாக பேசுகிறேன், வேணா நம்பர் சேட் வேணா காட்டுவோம், ஓப்பனாக காட்டுவேன். இல்லைங்க இப்போ நேர்காணல் சரிங்களா? அப்போ அவர் வந்து திடீர்னு ஒரு ஸ்போக் பர்சனாக உள்ள வந்து உட்கார்றாப்புல. என்னடா இது அப்படின்னு ஆச்சரியமாக இருக்குது. இவங்க எல்லாருமே அதே பாஜக ரூல் ஃபார்மேட் தான். அவங்களுக்கு வந்து ஒரு கிளாஸே நடந்திருக்கு. ஃபெலிக்ஸ் சேர்ந்ததுக்கு அப்புறமா ஒரு வாரம் கிளாஸே நடந்திருக்கு. வந்து எப்படி நம்ம அணுகணும். திடீர்னு அவங்க கரூர் சம்பவத்தை எடுத்தாங்கன்னா நீங்கள் திடீர்னு வேங்கை வேலு போனியான்னு இழுக்கணும். திடீர்னு அவங்க வந்து சினிமாவில் சரக்கு இல்லையான்னு கேட்டால் நீ கள்ளச்சாராயின்னு இழுக்கணும். இப்படி எதிர் பாயிண்ட்டை மட்டும் வச்சு நீங்கள் நவுந்து போயிருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லைலாமணி அடுத்து சிறப்பு கிளாஸ் எடுப்பார், அவர் எடுப்பார் பாருங்கன்னு அவர் எடுக்க வைப்பாங்க. அப்புறம் ராஜ்மோகன் ஒரு கிளாஸு, இப்படி கிளாஸ் எல்லாம் எடுத்து மேனேஜ் பண்ணி வச்சுருக்காங்க. இப்படி இந்த டீம் எல்லாம் புது டீம் எல்லாம் செட் பண்ணியிருக்காங்க. இதில் குடும்பனராக ராஜ்மோகன்கிட்ட 2 பேர் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அது யாரோ சொன்னாங்க எனக்கு. ஆமாம், 2 பேர் அறிமுகப்படுத்துகிறாங்க. ஆனால் இவங்க தானே இனிமேல் நமக்காக டிபேட் ஷோவில் போய் பேச போகிறாங்கண்ணே, இவங்கள மட்டும் பாருங்கண்ணே அப்படின்னே. தம்பி, டிபேட் ஷோவில் திமுக சார்பாக இருந்து ஒருத்தர் வருவாங்க, அதிமுக சார்பாக அதிமுக அப்படின்னு. என்னடா சொல்கிற? இல்லை நான் கேட்குறேன். அவங்களுக்கு நிறைய கட்சியே தெரியல. திமுக அதிமுக தாவேகா இதை தவிர்த்து வேற கட்சியே தெரியல அவங்களுக்கு. இவங்க கட்சி பேர் இல்லைங்க, தலைவர்கள் பேர் கூட தெரியலங்க. இவங்களை வச்சுட்டு என்னங்க டிபேட் ஷோவில் சொல்லி கொடுங்க, பழகிடுவானுங்க, இப்போ தான் வராங்க, ஏதாவது வாய்ப்பு கொடுங்க அப்படியெல்லாம் ட்ரெயின் பண்ணி தான் இவங்க வந்து உள்ளே வந்து டிபேட் ஷோஸில் உட்கார வச்சுருக்குறாங்க. அதில் நீங்கள் கொஞ்சம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பண்ணி இது பண்ணுறது என்னங்க தப்பு இருக்க முடியும்? ஒருத்தங்களை ட்ரெயின் பண்ணி க்ரூம் பண்ணி பேச வைக்கிறதுல எப்படி தப்பு இருக்கு? அதாவது இது எதுக்காக அப்படின்னா, ஒரு டிபேட் ஷோக்கு போகிறவங்க நல்லா படிச்சுட்டு மெச்சூர்டான ஒரு வாதத்துக்கு போகணும். அது எதுக்காகனா அதை பார்க்குற மக்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கணும். ஆனால் இது வேறையா மாறி இருக்கு. இப்போ நீங்கள் காமேஷ் மாதிரியோ இல்லை வேற 2-3 பேர் மாதிரிலாம் போட்டு அடின்னு அடிப்பாங்க. அடிக்கிறலாம் அவங்க ட்ரோல் மெட்டீரியல் ஆவாங்க. எதுக்காக ஆகும்? எதுக்காக போய் வாழ்ட்டை அசிங்கப்படணும்? ரீச்சுக்காக. உங்களுக்கு ஒரு திட்டமிட்ட ஒரு ரீச் கிடச்சிரும். ரீச் கிடச்சிருச்சுன்னா போதும். நெகட்டிவாலாம் இருக்கும் அவங்க பேச. ரீச்சு நீங்கள் மோடி கிடைக்காத நெகட்டிவ் ரீச்சா? நீங்கள் இந்திய நாட்டில் மோடிக்கு கிடைக்காத ஒரு நெகட்டிவ் ரீச்சா? இன்றைக்கி அது அந்த நெகட்டிவ் ரீச் என்னவா கன்வெர்ட் ஆகிருக்கு? அதே ஸ்ட்ராட்டஜிஸ் தான் இங்கேயும். நீங்கள் அப்படியே பாருங்கள், அவ்வளோதான். நீங்கள் மோடி வந்து தமிழ்நாட்டுக்கு மொத வரும்போது சென்னையை பற்றி இருந்துச்சு, கருப்பு பலூன்லேருந்து பயங்கரமாக இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி மாறி இருக்குல்ல. நீங்கள் இன்னும் நிறைய பேர் நம்மளால் சொல்ல முடியும், கோர்ட்டு சொல்ல முடியும். அப்போ இதெல்லாமே ஒரு வகையான ரீச் தான். இது எந்த இதுனா, நீ என்னை பற்றி பேசு, என்னை திட்டி பேசு, புகழ்ந்து பேசு, ஆனால் என்னை பற்றி பேசு. இந்த ஃபார்முலாவை தான் கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா 1 மாதமாக விஜய் எடுத்தார். நீங்கள் எல்லா ஊடகத்துலேயும் விஜய் தான். ஆனால் விஜய் சைலண்ட்டாக வீட்டில் தூங்கிட்டு தான் இருந்தார். ஆனால் எல்லா ஊடகத்துலேயும் விஜய் தான். ஒன்று பாசிட்டிவாக பேசுவான், இல்லை திட்டி பேசுவான், ஏதோ ஒன்று நடக்கும். அப்போ இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் தான் இவங்க இந்த சைடு இவங்க எடுக்கிறது. இப்போ இதுக்காக தான் இவங்க எல்லாருமே வேலை செய்கிறாங்க. இந்த எலெக்ஷனை ஒட்டி நான் வேணால் எழுதி தரேன், ஒரு 4-5 ஜேர்னலிஸ்ட்டை திடீர்னு ஒருத்தன் வந்து ஸ்டிங் ஆப்ரேஷன் பண்ண மாதிரியும் அவன் வந்து அம்பலப்படுத்துகிற மாதிரியும் ஒரு சில வீடியோஸ்லாம் வரும், சில ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாம் வரும். இது எல்லாமே ஒருவேளை அவங்க பண்ணலனா கூட அதை மாஃப் பண்ணி அதை ஃபோட்டோஷாப் பண்ணி ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அவங்க ரெடியாக இருக்காங்க. இதெல்லாம் 1 வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணி பக்கா பிளானில் இருக்காங்க. இதே எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அதுக்கு தான் நான் முன்னாடியே இது எல்லாத்தையுமே நான் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் நான் சொல்கிறேன் நான். ஸோ மொத்தத்தில் இந்த மாதிரியான ஒரு வேலையில் வந்து இவங்க ஈடுபட்டிருக்காங்க. அது உங்களுடைய பார்வைக்கு வந்திருக்கு. ஆமாம், இது அதான் நான் என்னோடய மோட்டிவ் என்னன்னா, இந்த ஜேர்னலிஸ்ட்டில் காப்பாற்றுறதுன்னா நான் ஒன்றும் பெரிய ஹீரோலாம் கிடையாது. அலர்ட் கொடுக்குறேன், அவ்வளோதான். நீங்கள் அலர்ட்டாக இருங்க. எந்த ரூபத்துலேயும் வந்து பழி வாங்கலாம் அப்படிங்கிறது தான். எந்த வடிவத்துலேயும் வருவாங்க. உங்கள் வீடியோஸ்லாம் சூப்பர், நீங்கள் தான் உண்மையிலேயே போல்டு, உங்கள் வீடியோஸ் தவிர வேறு வீடியோஸே பார்க்க மாட்டேன். மாவோ சொல்லுவார்ல, புகழ்ச்சிக்கு மயங்காத இந்த உலகத்தில் எவனுமே இல்லை அப்படின்னு. அந்த மாதிரி தான் உங்களை வந்து புகழ்ந்தே பேச ஆரம்பிச்சிருவாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இளம் சமூகத்தினர் வந்து அரசியல்லாம் பார்க்கறதில்ல. அப்படி தெரிஞ்ச ஆளுங்கள்லாம் இன்றைக்கி வந்து எங்கே இருக்காங்கன்னு நமக்கு தெரியும், ஒரு சிலர்லாம். அதுலேயும் பெண்கள்னு நீங்கள் வடிகட்டினீங்கன்னா ரொம்ப ரேர். அதுலேயும் தெரிஞ்ச பெண்கள் எல்லாம் மேக்ஸிமம்
ரொம்ப மெச்சூர்டாக இடது சிந்தனையில் பெரியாரிஸ்டாவோ இல்லை நீலம் அமைப்புலேயோ இல்லை வந்து கம்யூனிஸ்ட்டுகள்லையோ திமுகவிலையோ ஏதோ ஒரு அமைப்போடு அவங்க ஒன்றி இருக்கிறாங்க. இதை தாண்டி ஜென்ரலாக இருக்கிற சில பெண்கள் இருக்காங்கல்ல, அவங்களுமே எல்லாமே வேறு வேறு பார்ட்டியோடு இருக்காங்க. அரசியல் தெரிஞ்சவங்கள ரசிக்கிற, அவங்கள வந்து அவங்களுடைய பேச்சில் மயங்குற அப்படி அந்த மாதிரியான ஆள்லாம் ரொம்ப குறைவு. அப்படி ஏதாவது ஒரு பொண்ணு ஐடியிலேருந்து வந்துச்சு அப்படின்னா அலர்ட் ஆயிருங்க. எதுனாலும் டைரக்ட் கான்வர்சேஷன். அப்படியாம்மா, சரிம்மா, நல்லதும்மா, நேரில் ஏதாவது நேரில் வாய்ப்பு இருந்தால் நேரில் பேசுவோம்மா அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணுறேங்க. அது யாருமே பொண்ணு கிடையாது, பையன். அந்த மைனர் அண்ணனுக்கு வந்த நம்பரையும் எடுத்தால் ஒரு பேர் வருது. அந்த பேர் யாருன்னு நாங்கள் ட்ராக் பண்ணால் டிகே பிரபுவோட பிஆர்ஓ டீமில் வேலை செய்கிற ஒரு பையனோட நம்பர்கிட்ட வருது. அது சரி, ட்ராக் பண்ணிகிட்டே இருப்போம். நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்து, சைபர் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த நம்பரை ட்ராக் பண்ண சொல்லியிருக்கோம். அது ஒரு சைடு நடக்குது. அதனால் எந்த நம்பர் எதுலேருந்து வந்தாலும் சரி, ஒருவேளை நீங்கள் நல்லா பழகின ஒரு நபராகவே உங்களுக்கு எதிராக கூட மாறுறதுக்காக உங்களை அனிட்ரா பண்ணலாம். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இந்த தேர்தல் முடிகிற வரைக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அலர்ட் கொடுத்துருக்கேன். எல்லா மூத்த பத்திரிகையாளர்களும் அலர்ட்டாக இருங்க. அவ்வளோதான். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களும் ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. உங்க கரண்ட் பில் ஏறிட்டே போகுதா? கவலை விடுங்க. 100% ஈஸி கிரேட் காப்பர்ல தயாரிக்கப்பட்ட லெவிட் வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸை பயன்படுத்தி உங்க கரண்ட் பில்லை மிச்சப்படுத்துங்க. என்றென்றும் நம்பிக்கையுடன் லெவிட் கேபிள்ஸ் அண்ட் வயர்ஸ். HiQE கேம்பஸ் நீட் கிராஷ் 2026 ரிவிஷன் அட்டாக். எங்க டீச்சர்ஸ் உங்க டைம்ல இந்தியா ரேட்ல. உடனே ஜாயின் பண்ணுங்க. வெறும் ரூபாய் 4720 மட்டுமே.